ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாயாவுக்கு லாயர் ஃபோன் போட்டோ, இங்கே பாருங்கம்மா, உங்கள் பெரியம்மா தான் இந்த குற்றத்தை பண்ணதா ஒப்புக்கொண்டு உள்ளே போகிறதா முடிவெடுத்திருக்காங்க. அவங்க மட்டும் தான் இந்த தப்பை பண்ணன்னு ஒத்துக்கொண்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமா அவங்கள வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயா, அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணுறதுக்கு பாருங்க அப்படின்னதும் உடனே மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே சரி சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாச்சும் நாம பணத்துக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணணும், இப்போ என்ன பண்ணுறது, நமக்கும் பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்து மணி வராங்க. என்ன ஆச்சுமா மாயா, இது பிரச்சனையா அப்படின்னதும், இங்கே பாருங்க மாமா, அத்தையே தான் இந்த குற்றத்தை பண்ணதா ஒத்துக்கொண்டு உள்ளே இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்களா, அவங்க மட்டும் இதுக்கு மட்டும் தான் இப்படிலாம் தப்பு பண்ணனு ஒத்துக்கொண்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா அத்தைய வெளியில் எடுக்கவே முடியாது மாமா, அத்தை பாவம் அப்படின்னதும், ஐயோ என்னம்மா அது இப்படி சொல்லிட்டு இருக்க, இப்போ என்னம்மா பண்ண போற, முதல்ல பணம் தேவை மாமா, அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன வேணும்னாலும் பண்ணலாம், பணம் வேணுமே அப்படின்னதும், சரிம்மா நான் எப்படியாச்சும் மச்சான்கிட்ட பேசி பணம் வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னதும், சிச்சே அதெல்லாம் வேணாம், கண்டிப்பாக இதுக்கு பெரியம்மாவும் சம்மதிக்க மாட்டாங்க, பெரியப்பாவும் கொடுக்க மாட்டாரு, வேறு ஏதாச்சும் வழியில தான் பணத்துக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னதும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ எவ்வளோ கஷ்டப்படுறமா, ஆனால் யாருமே உன்னை புரிஞ்சிக்காம இருக்காங்க, அந்த சீனு கூட உன்னை புரிஞ்சிக்காம விட்டுட்டானே, அதாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னதும், அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் தானா பெரியம்மா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சீனுவும் புரிச்சுப்பான், நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க அப்படின்னதும் உடனே மணி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா மாயா மணிக்கிட்ட உண்மையை சொன்னால் கண்டிப்பாக மணி ஓட்டவா இல்லையா, ஒரு கட்டத்தில் மாயாவுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ரகுராம் கிட்ட உண்மையை உடைக்கிறதுக்கு அநேகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல மணி நம்ம மாயா கிட்ட கேட்கலாம், மாயா நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதம்மா, இங்கே பாருமா அப்படி என்னதாம்மா நடந்துச்சு, நீ கதிரை எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சு, இங்கே பாரு, எதுக்காக நான் இதெல்லாம் கேட்குறேன்னா, எனக்கும் இதுக்கான உண்மைகள் தெரிஞ்சால் மட்டும்தான் எதுக்காக இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, உனக்கு இஷ்டம்னா சொல்லு, இல்லைனா வேணாம் அப்படின்னது. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எப்போவுமே என்னை உங்கள் மருமகளாக பார்த்ததே இல்லை, உங்கள் சொந்த பொண்ணாக தான் பார்த்துட்ருக்கீங்க, உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன மாமா இருக்குது அப்படின்னுட்டு உடனே நம்ம கார்த்திக் பற்றிய விஷயம் எல்லா உண்மைகளையும் மாயா மணிக்கிட்ட சொல்றாங்க. என்னம்மா சொல்ற மாயா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா, ஆமா மாமா எல்லாம் தெரிஞ்சுதான் கதிர் தன்னோட வாழ்க்கையை பணியம் வச்சு தனாவை கல்யாணம் பண்ணியிருக்கான், இப்போ தனாவுக்கு உண்மை தெரிஞ்சுதான் அவ இப்போ கதிர் கூட சேர்ந்து வாழ முடிவெடுத்திருக்கான் அப்படின்னதும், நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான்மா, இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு, ஆனால் ஒரு வார்த்தை கூட யார்கிட்டையும் மூச்சு விடாமல் இருந்தையே, அன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு, உன்னை உயிருக்குயிராக நினைச்ச உன் பெரியப்பாவே உன்னை அசிங்கப்படுத்தினப்போ கூட நீ உண்மையை மறைச்சிட்டேயே, இந்த உண்மையெல்லாம் எதுக்குமா மாயா மறைக்க, பாமா போய் மச்சாங்கிட்ட சொல்லலாம், கண்டிப்பாக அவர் உன்னை புரிஞ்சுப்பாரு அப்படின்னதும், இங்கே பாருங்க மாமா, சொல்கிறதா இருந்தால் நாங்கள் எப்போவே சொல்லியிருப்போம், இந்த உண்மை மட்டும் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் உயிரையே விட்டுருவாரு மாமா, அதனால இது இப்படியே போகட்டும், இந்த விஷயம் நான் உங்களை என் அப்பாவை பார்த்தபடியாக தான் சொல்லியிருக்கேன், இதை யார்கிட்டே சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னதும் மணி மாயாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இருந்தாலும் உண்மையிலேயே உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமா, முக்கியமாக அந்த சீனு பையன் திருட்டு பையன் நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட உன்னை புரிஞ்சிக்காம விட்டுட்டானே அப்படின்னு போது, விடுங்க மாமா, வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு வழி பண்ணிக்கிறேன், நீங்கள் எதை பற்றி ஒரி பண்ணாதீங்க அப்படின்னுட்டு இப்போதைய தோட்டு எப்படியாச்சும் நாம பெரியம்மாவை வெளியில் எடுக்கணும் மாமா, அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னதும், கண்டிப்பாமா மாயா, என்கிட்ட இருக்கிற நகையாச்சும் அடமானம் வச்சு நான் அக்காவோ வெளியில் எடுக்க உதவி செய்கிறேன் போதுமா அப்படின்னதும், ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாயா லாயரை பார்க்க கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம கதிர் தனா ரூமுக்கு வராங்க. அப்போ தனா தயங்கிட்டே இருக்காங்க. மீரா நம்ம கதிர் என்ன பண்ணுறாங்கன்னா, தரையில் உட்காரலான்னு எடுக்க போது, ஏன் பெட்லேயே உட்காரலாமே அப்படின்னதும் உடனே கதிர் வெக்கப்பட்டுக்கிட்டே நம்ம தனாவோட பெட்டில் உட்காடுறாங்க. இந்த பக்கம் நம்ம தனா என்ன பண்ணுறாங்கன்னா, கை எடுத்து கும்பிடுறாங்க. ஏய் தனா என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னு போது, என்ன மன்னிச்சிரு கதிர், நான் தப்பு பண்ணிட்டேன், இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்தும் நான் உங்கள் 2 பேரையும் புரிஞ்சிக்காமல் போயிட்டேனே, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி காலில் விழ போகிறாங்க. தனா என்ன காரியம் நீ பண்ணுறேன், இங்கே பாரு,
பாரு, நீ இந்த விஷயம் ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்க இப்படிலாம் பண்ணிருப்பியா? இல்ல தெரியாம தானே எல்லாம் பண்ண, இதுக்கு போய் காலையெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்குற. நீ யாரு? ரகுராம் மாமாவோட பொண்ணு, நீ இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிறது என்ன மன்னிச்சிரு கதிர். எனக்கு இவ்வளோ காலமாக நான் முட்டாள்தனமாக இருந்துட்டேன். அந்த பொறுக்கி காட்டி வந்து காதலிச்சதுக்கு வெக்கப்படுறேன், அசிங்கப்படுறேன். ஆனால் ஒன்று மாதிரி ஒரு புருஷன் கண்டிப்பாக யாருக்கும் கிடைக்கவே மாட்டான். நான் உன்னை பொன்படுத்தி உன்னை அடித்தது எல்லாமே வந்து தப்பு தான், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு போதும் உடனே கதிர் வந்து இங்கே பாரு தானா, நான் ஒருபோதும் கூட நீ என்ன அடிக்கிறது திட்டுறதுக்கு நான் கோபப்பட்டதே இல்லை. ஏன்னா எப்போவுமே நான் உன் மேலே காதல் வச்சிருக்கேன். ஆனால் நீ தான் என்ன வேற யாரோ அண்ணின் மாதிரி பார்த்து இப்படி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்ருக்க. இங்கே பாரு, இனிமேல் நீ அழக்கூடாது, இனிமேல் நீ சந்தோஷமா இருக்கணும். அப்போதான் நம்ம அத்தையும் மாயாவும் செஞ்ச தியாகத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னதும், ஆமாம் என்னோட மாயா மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு கதிர் அப்படின்னதும், கவலைப்படாத, அதான் நீ இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டல, இனி நம்ம மாமாவோட ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக சந்தோஷமாக வாழலாம், கண்டிப்பாக மாமாவும் ஒரு காலத்தில் புரிஞ்சுப்பாரு அப்படின்னதும் தனா வந்து உடனே கதிரை வந்து கட்டிப்பிடி